வள்ளுவர் ஓர் இந்து என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் அற்புதமான பல தத்துவ கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். ஒரு மனிதன் எந்த மதத்தைச் சேர்ந்தவன் என்று எப்படி கண்டுபிடிப்பது? இந்துக்களின் நெற்றி மத சின்னத்தை காட்டுகிறது. கிறிஸ்தவர்களின் கழுத்தில் தொங்கும் சிலுவை அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை குறிக்கிறது. முஸ்லிம்களின் ஆடையும் தொப்பியும் கோஷாவும் அவர்கள் முஸ்லிம்கள் என்பதை தெளிவாக்குகின்றன. ஆனால் இந்த சின்னங்கள் ஏதுமில்லாத நவநாகரிக இளைஞன் ஒருவனை அவன் எந்த மதத்தைச் சேர்ந்தவன் என்று எப்படி கண்டுபிடிப்பது? ஒரு கதை உண்டு. ஒரு மனிதன் 12 மொழிகள் பேசுவானாம். ஒவ்வொரு மொழியையும் அந்தந்த மொழிக்காரர்கள் எப்படி பேசுவார்களோ அப்படியே அதே தோணியோடும் உச்சரிப்போடும் பேசுவானாம். அவனுடைய தாய்மொழி எது என்று யாருக்கும் தெரியவில்லையாம். அவனை கேட்டால் அவனும் சொல்ல மறுத்துவிட்டானாம். அவனது தாய்மொழியை கண்டுபிடிக்க அவனது நண்பர்கள் ஒரு வேலை செய்தார்களாம். ஒரு நாள் அவன் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கும் போது பலார் என்று அவன் முதுகிலே ஓங்கி அடித்தார்களாம். அப்போது அவன் ஆத்திரத்தோடு, எந்தடா நாயாடி மோனே என்று சொல்லிக்கொண்டே எழுந்து உட்கார்ந்தானாம். அவனது தாய்மொழி மலையாளம் என்பது தெரிந்துவிட்டதாம். தன்வயமற்ற நிலையில் ஒருவன் பேசுகிற பேச்சு தான் உண்மையான பேச்சு. அது போதையாயினும் சரி, உற்சாகமாயினும் சரியே. நடக்கும் வழியில் ஒரு கல் தடுக்கிவிட்டதென்றால் ஒருவன் கடவுளே என்கிறான். அவன் இந்து. அல்லாஹ் என்றால் அவன் முஸ்லிம். கர்த்தரே என்றால் அவன் கிறிஸ்துவன். ஒவ்வொரு மதத்துக்காரருக்கும் முக்கியமான கட்டங்களிலெல்லாம் தனது மத தத்துவம், தனது கடவுள் நினைவுக்கு வருவது போல் ஒவ்வொரு மத கவிஞனுக்கும் தனது எழுத்துக்களில் தனது கடவுள் பற்றிய சிந்தனையே வரும். அந்த வகையில் வள்ளுவனும் அப்படியே. இறைவனை பற்றி அவன் குறிப்பிடுகிற சில வார்த்தைகள் வேறு சில மத கடவுளுக்கும் பொருந்தும் என்றாலும் பெரும்பாலானவை நேரடியாக இந்து மத கடவுள்களையே குறிக்கின்றன. உதாரணமாக, வேண்டுதல் வேண்டாமை இலான் என்பது எல்லா மதத்தின் மூலவருக்கும் பொருந்தும் என்றாலும் வெறுப்பு வெறுப்பற்றவன் என்று இந்துக்களே இறைவனை அதிகம் கூறுகிறார்கள். ஆழ்வார்கள், நாயன்மார்கள் பாடல்கள் அனைத்திலும் இந்த எண்ணம் பிரதிபலிக்கிறது. கடவுள் என்ற வார்த்தையை வள்ளுவன் பயன்படுத்தவில்லை என்றாலும் கடந்து உள்ளிருப்பவன் என்ற பொருளில் இந்துக்கள் மட்டுமே அதனை பயன்படுத்துகிறார்கள். இறைவன் என்ற சொல் கடவுள் என்ற பொருளில் வள்ளுவனால் 2 இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. 5வது குறளில் இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் என்றும், 10வது குறளில் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்றும் அது ஆளப்படுகிறது. கடவுளை இறைவன் என்று பௌத்தர்களோ முஸ்லிம்களோ கிறிஸ்துவர்களோ கூறத் தொடங்குவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவன் கூறியிருக்கிறான். மற்றவர்கள் பின்னால் எடுத்துக்கொண்டார்கள். வள்ளுவன் காலத்தில் பௌத்த மதமும் இந்தியாவிலேயே பிறந்த வேறு சில மதங்களும் மட்டுமே இருந்தன. அந்நாளில் அவை கடவுளை இறைவன் என்று அழைத்ததில்லை. ஆனால் இந்துக்களின் கடவுள் பாடல்கள், பிரபந்தங்கள் அனைத்திலும் அந்த வார்த்தை வருகிறது. அதிலும் வினைகள் இருவகை. அவை நல்வினை, தீவினை என சொல்வோர் இந்துக்கள். அஃதன்றியும் இறைவன் என்ற சொல்லை அரசன் என்ற பொருளில் 690, 733, 778வது குறள்களில் வள்ளுவன் கையாள்கிறான். இறைவனையும் அரசனையும் வேறு எந்த மதத்தவரும் ஒன்றாக கருதுவதில்லை, ஒரே சொல்லால் அழைப்பதில்லை. பிற்காலத்தில் தமிழ் இந்துக்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் கோ என்ற வார்த்தைக்கு இறைவன், அரசன், பசு என்ற 3 அர்த்தத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். இறைவனடி சேர்வது என்ற மரபு இந்துக்களுக்கு மட்டுமே உண்டு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற குறளில் வரும் வானுரையும் தெய்வம் இந்துக்களுக்கு மட்டுமே உண்டு. தெய்வம் வானத்தில் இருக்கிறது என்பதை மற்ற மதத்தவர் ஒத்துக்கொள்வதில்லை. பெயர் கண்டும் நஞ்சுண்டமைவர் என்ற குறள் திருப்பார்கடல் கடையப்பட்ட போது ஆலகால விஷத்தை அள்ளி உண்ட பரமசிவனையே குறிக்கிறது என்றார் பேராசிரியர் திரு ஜி. சுப்பிரமணிய பிள்ளை.
அடியாருக்கு நெஞ்சமுதம் ஆவதுதான் அற்புதமோ என்றார் சேக்கிழார் பெருமான். நற்றிணையில் வரும் நஞ்சுண்பர் நனிநாகரிகர் என்ற தொடரும் சிவனாரை குறிப்பதாக நான் சொன்னால் யார் மறுக்க முடியும்? அது மட்டுமல்லாமல் ஒரு குறளில் இந்துக்களுக்கு மட்டுமே உரிய இந்திரனை சாட்சிக்கு அழைக்கிறார் வள்ளுவர். வேறு எந்த மதத்தவருக்கும் இந்திரன் என்று ஒருவன் இல்லை. அதிலும் இந்திரன் சம்பந்தப்பட்ட இந்து மதம் ஒன்றையே வள்ளுவர் உவமைக்கிறார். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலுங்கரி. 5 பொறிகளையும் அடக்காத சாபம் ஏதிய இந்திரன் அடக்குவோனுடைய ஆற்றலுக்கு சான்றாகிறான் என்றார். கெட்டு போனவனை காட்டி நல்லவனை புகழ்வது போல் பொறி அடக்காத இந்திரனை காட்டி அடக்குவோரின் ஆற்றலை வியக்கிறார் வள்ளுவர். இந்துக்களின் புராணப்படி அகல் விசும்புலார் கோமான் என்றே இந்திரனை அழைக்கிறார். அவர் கூறும் ஓமான கதை அகலிகையின் கதையாகும். இன்னும் ஓர் இடத்தில் கோலில் பொறியர் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்கிறார் வள்ளுவர். இந்துக்களின் இறைவனுக்கு மட்டுமே 8 குணங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது பரமசிவனுக்கு. பரிமேலழகர் சொற்படி அந்த 8 குணங்களாவன: தன் வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், மொற்றுணர்தல், இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவிலா ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை. சைவ ஆகமத்திலும் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. அப்பர் சுவாமிகளும் 8 வான்குணத்து ஈசன் என பாடினார். கற்றதனால் பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் என்று ஒரு குறள். இதில் வாளறிவன் என்பது மற்ற மத கடவுள்களையும் குறிக்கக்கூடிய மயக்கத்தை தருமாயினும் எங்கும் எப்பொழுதும் தானாகவே அனைத்தையும் அறியும் ஞானத்தை குறிப்பதால் அங்கிங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தமூர்த்தியாகி நிற்கும் ஈசனை குறிப்பதாக கொள்ளலாம். அதுபோலவே தனக்கு வமை இல்லாதான் என்ற சொல்லும் மயக்கத்தை தருமாயினும் அதுவும் ஈசனை குறிப்பதாக எடுத்துக்கொள்ள முடியும். அப்பர் சுவாமிகள் பாடல் ஒன்றை மேற்கோள் காட்டி பேராசிரியர் ஜி சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் இதனை விளக்கியிருக்கிறார்கள். ஒரு குறளில் வரும் மலர்மிசை ஏகினான் என்ற வார்த்தை பல பொருள் தருமாயினும் பரிமேலழகர் உரைப்படியும் பிற்கால நாயன்மார்கள் பாடல்கள் படியும் அதுவும் சிவபெருமானையே குறிக்கின்றது. பிறவியை பெருங்கடல் என்று இந்துக்கள் மட்டுமே குறிப்பதால் நான் முன்பு சொன்ன அந்த குறளும் வள்ளுவன் ஓர் இந்துவே என காட்டுகிறது. மற்றும் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்றும் தாம் விழ்வார் மென்தோல் துயலின் இனிதுகொள் தாமரை கண்ணான் உலகு என்றும் இந்துக்களின் துறவு தத்துவத்தையும் தலைவன் பெயரையும் வள்ளுவர் குறிப்பிடுகிறார். வள்ளுவர் கூறும் தானமும் தவமும் இந்துக்களின் மரபுகளே. துறவரத்தின் பெருமையை புத்த மதமும் கூறுமாயினும் இந்திரனை பற்றிய குறிப்பு வள்ளுவரின் நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்திலேயே வருவது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு வள்ளுவ பெருந்தகை தொட்ட இடமெல்லாம் இந்து கடவுள்களையும் இந்துக்களின் மரபையுமே கூறுவதால் அவரும் ஓர் இந்துவே என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாத உண்மை. வள்ளுவரை தூக்கத்தில் தட்டி எழுப்பியிருந்தாலும் இறைவா என்றுதான் சொல்லியிருப்பார். அறத்துப்பாலில் காணும் அறமும் பொருட்பாலில் காணும் பொருள்களும் தமிழர்களுக்கு மட்டுமே உரியவையாக அன்று இருந்தன. ஆகவே தமிழரான வள்ளுவர் ஓர் இந்து, இந்துவான வள்ளுவர் ஒரு தமிழரே என்பது எனது துணிவு. இவ்வாறு வள்ளுவர் ஓர் இந்து என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தின் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.